நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏன்னா எனக்கு முன்னால் பேசிய அண்ணன் ஏகா கார்த்திகேயனாக இருந்தாலும் சரி, அண்ணன் முருகேசனாக இருந்தாலும் சரி, அண்ணன் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியாக இருந்தாலும் சரி, ஒன்றிய குலம் ஒருவனே தேவன் என்ற வகையில் ஒரே சின்னம், ஒரே கொடி, ஒரே கொள்கை, ஒரே சின்னம் உதயசூரியன், ஒரே கொடி கருப்பு சிவப்பு, ஒரே தலைவர் அண்ணன் தளபதி, அப்படி ஒரு வழியிலே வந்தக்கூடிய நம்முடைய வரலாற்று சிறப்புமிக்க தலைவர்களுடைய தொண்டர்களாகவும் தோழர்களாகவும் நம்மளால் இருக்கிறோம். முன்னால் பேசிய ஜோசப் விஜய் அவரை பற்றி பேசினாங்க. ஜோசப் விஜய் எப்படி அப்படின்னா, அவர் மாதிரி நம்ம இன்னைக்கு வந்து நாளைக்கு ஆட்சி பிடிக்க போகிறோம்னு சொல்ல, 75 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து 75 ஆண்டுக்கு முன்னாடி வந்து 25 ஆண்டுக்கு முன்னாடி வந்த நம்ம என்னென்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுக்கு தேவையான, மக்களுக்கு தேவையான நாடு நலம் பெறணும், மக்கள் வளம் பெறணும், அதை போல எப்படி சொல்லுவாங்க, ஆதரிப்பர் உதயசூரியன் சொல்ற மாதிரி மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை அனைத்தும் செய்து கொடுத்து வந்த ஆட்சி தான் இந்த திராவிட மாடல் ஆட்சி. இந்த திராவிட மாடல் ஆட்சியினுடைய தந்தையாக இருந்து இந்த தமிழ்நாட்டுக்கு எல்லா வகையிலும் ஒத்துழைப்பு செய்த வரலாற்று சிறப்புமிக்க ஐயா கலைஞர் அவர்களுடைய ஆட்சியில் தான் தொலைநோக்கு பார்வை கொண்டு வந்தது ஐயா கலைஞர். தொலைநோக்கு என்பது தூரமாக நினைச்சு கூடாது. நாட்டினுடைய வளர்ச்சிக்கான சாலை விரிவாக்கமாக இருந்தாலும் சரி, மெட்ரோ ரயிலாக இருந்தாலும் சரி, மேம்பாலங்களாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு இருக்கிற ஐடி சென்டராக இருந்தாலும் சரி, அத்தனையும் கொண்டு வந்தது நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியினுடைய தந்தை ஐயா கலைஞர் அவர்கள். தலைவருடைய அப்பா கொண்டு வந்ததுதான். அந்த வழியில தான் இன்னைக்கு மக்களுக்காக அனைத்து உதவியும் செய்து கொண்டிருக்காங்க. காரணம் இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம், காலை உணவு திட்டம், மகளிருக்கு விலையில்லா பேருந்து, அதே போல குடும்ப தலைவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய், பள்ளி கல்வி முடிச்சு உயர்கல்வி செல்லக்கூடிய மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய், மாணவியர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி தான். வேற யாராலும் செய்ய முடியாது, எதையும் செய்ய முடியாது. நேற்றுக்கு வந்து இன்னைக்கு வந்து அணில் புள்ளியாக இருந்து விஜய் போரா இருக்கக்கூடியவங்களுக்கு எவனுக்கு எதுவும் தெரியாது. அவங்க அப்படி இருக்க முடியும், திரிசா கூட போலாமா இல்ல கீர்த்தி சுரேஷ் கூட போலாமான்றது தான் தெரியுமா தவிர வேற எதுவும் தெரியாது. மக்களுக்காகவும் மக்களுக்காக கஷ்ட நஷ்டத்தை உணர்ந்து நடத்தக்கூடியதான் கல்வியும் மருத்துவம் இரண்டு கண்களாக நடத்தக்கூடிய ஆட்சி இந்த திராவிட மாடல் ஆட்சி. இந்த திராவிட மாடல் ஆட்சி தான் செய்யும். அதனாலதான் கலைஞருடைய மகன்றதுக்காக தான் இத்தனையும் செய்த கலைஞரோடு இருந்து தோளுக்கு தோளாக நின்று தூணாக இருந்தவர் தான் அண்ணன் தளபதி அவர்கள். அந்த தளபதி அந்த கஷ்டத்தை உணர்ந்ததால் தான் 60 ஆண்டுக்கு முன்னாடி கொடுத்த பட்டாவையும் இப்போ வந்ததுக்கு இப்போ இடையில 10 ஆண்டு இருந்தது, எந்த ஒரு விஷயமும் இல்லை, எந்த வளர்ச்சியுமே இல்லை, எதையுமே செய்யல. அவங்க 10 ஆண்டு காலம் இருந்திருப்பா. அம்மையார் ஜெயலலிதா இருந்தாங்க, எடப்பாடி ஆட்சி இருந்தா, எடப்பாடி நடத்தினாரு, ஏதாவது செஞ்சாங்கன்னா எதுவுமே இல்லை. திருவொற்றியூர் வளர்ச்சியே இல்லை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய தியாகராஜபுரத்தில் ஒரு அங்கன்வாடி மையம் அமைச்சிருக்கோம். இப்போ 2.5 கோடி ரூபாய், 2,50,00,000 ரூபாய் செலவில் வரக்கூடிய காலங்களில் ஒரு வாரத்தில் 10 நாளுக்குள்ள ஒரு சமுதாய கூட வருதுங்க இந்த நம்முடைய தியாகராஜபுரத்துக்கு. இன்னும் ஒரு வாரத்தில் 10 நாள் அந்த பூஜை போட்டு இங்கே இருக்கக்கூடிய வாழக்கூடிய உழைக்கும் மக்களுக்கு எல்லாருக்குமே எல்லாம் கிடைக்கக்கூடிய வகையில் ஒவ்வொரு திருமணமும் ஒரு நல்ல காரியங்களை நடத்தக்கூடிய வகையில் திராவிட மாடல் ஆட்சி 2,50,00,000 ரூபாய்க்கு தியாகராஜபுரத்தை ஒரு சமுதாய கூட அமைக்குது. காரணம் மக்களுடைய வலியுறுத்தல் தெரிஞ்சு, மக்களுடைய கஷ்டத்தை தெரிஞ்சு, மக்களுடைய எப்படிலாம் இருக்காங்க உழைக்கக்கூடிய மக்கள் உங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் மீதுனா இந்த மக்களுக்கு தேவையாக இருக்கும். அது ஒரு பெரிய பலனாக இருக்கும். சத்திரம் தேடி எங்கேயும் போகிறதில்ல. அதனால இந்த இடத்துல இந்த மக்களுக்கு இங்கே செஞ்சு கொடுக்கணுன்றது தான் இந்த திராவிட மாடல் ஆட்சி. உண்ண உணவு உடுத்த உடை இருக்க இடம்வாங்க. உண்ண உணவு உடுத்த உடை இருக்க இடம் இருக்குது. ஆனால் அதுக்கான முகவரி இல்லை, பட்டா இல்லை. அந்த பட்டா இருந்தாலும் நம்ம வாங்கவும் முடியும், விற்கவும் முடியும். நமக்கு குடும்பத்தில் ஒரு கஷ்டம் இருக்குன்னா அதை கொண்டு போய் லோனில் வைக்க முடியும். இல்லைன்னா எதுவுமே செய்ய முடியாது. வீடு தான் இருக்கும், அடிமனை வேற தூரத்தில் இருக்கும். அனாதைன்னு சொல்லுவாங்க. அனாதை என்னன்னா ஒருத்தர் இருப்பாங்க, ஓனர் இருப்பாங்க, அது பட்டா அவன் பட்டாலான் இருக்கும், அவங்க வரி கட்டியிருக்க மாட்டாங்க. அது ஒரு 50 வருஷமா 25 வருஷமா ஆச்சுன்னா அது அனாதனமாயிடும். அந்த அனாதனத்தை நம்ம எதுவும் பட்டா கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு பட்டா வாங்கினா நம்ம பட்டா வாங்கினாதான் நம்ம வீட்டில் நமக்கு சொந்தம். இல்லைன்னா வெறும் கட்டணம் என்னைக்கு வேணா எதுக்கு வேணும் தேவையான அரசாங்கம் எடுத்துக்கலாம். நீர் வழியாக இருந்தால் கொடுக்க முடியாது, அது சால்ட் வழியாக இருந்தால் கொடுக்க முடியாது. நீர் வழி தான் தண்ணி நிற்கிற இடம், சால்ட் அந்த 800 பகுதி ஃபுல்லாகவே பட்டா கொடுக்க முடியாது. அதையும் பட்டா வழங்குவதற்கு அனைத்து வசதி செய்து பட்டா இன்னைக்கு வழங்கியது இந்த திராவிட மாடல் ஆட்சி. 250 கோடி ரூபாய் செலவில் பார்த்தீங்கன்னா 150 கோடி ரூபாய் செலவில்
ஒரு தூண்டியல் வலை. 60 ஆண்டு கால பிரச்சனை மீனவர்களுக்கு. அந்த 60 ஆண்டு காலமாக அந்த கடலில் செல்லக்கூடிய மீனவர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை. ஒவ்வொரு வருடமும் 5-10 பேர் இருந்துருவாங்க. கடல் எப்பெல்லாம் சோர்ப்பு இருக்கு உங்களுக்கு தெரியும். நீங்கள் கடல் பக்கத்தில் வாழக்கூடியவர்கள், இந்து முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் அதிகமாக வாழக்கூடிய இடம். இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும் கடலை பற்றி. எப்போவுமே நம்மளுடைய மக்கள் எப்போவோ பார்த்தாலும் எப்பெல்லாம் கடல் அலை அதிகமாக இருக்கும் அப்போல்லாம் யாராவது இருந்துருவாங்க. அதுபோல் அந்த கத்திவாக்கத்து எண்ணூரில் அந்த கொசத்தரை ஆற்றியோட என்ட்ரன்ஸில் முகத்துவாரத்தில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே வெள்ளம் சீசன் இருந்தால் ஒரு 5-10 பேர் இருந்துருவாங்க. இன்னைக்கு அதை தூர் வாரி ஆழப்படுத்தி தூண்டியல் வாழையை போட்டு கொடுத்து அந்த 10 மீனவர்களை 5 மீனவர்களை காப்பாற்றிய அரசு இந்த திராவிட மாடல் அரசு. அதுக்கு அது பண்ணி கொடுத்துருக்காங்க. அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கத்திவாக்கத்தில் ஒரு மிகப்பெரிய சத்திரம் இருந்தது, ஒரு மீன் மார்க்கெட் இருந்தது. அந்த மீன் மார்க்கெட்டும் போச்சு, அந்த சத்திரம் போச்சு. 10 ஆண்டு காலம் இல்லை, 10 ஆண்டு காலமாகவே கேட்டுட்டு இருக்காங்க. இப்படி அண்ணன் கூட அமைச்சராக இருந்தாங்க, இது எம்எல்ஏ இருந்தாங்க. எம்எல்ஏ இருக்கும்போது கேட்டாங்க, அவங்க எதுவும் எடப்பாடி தரல. அதனுடைய அண்ணன் பண்ணது தான் நம்ம திரும்பி திராவிட மாடல் ஆட்சி 2021 வந்த பிறகு நம்ம கேட்டோம். திராவிட மாடலுடைய ஆட்சியினுடைய முதலமைச்சர்களுடையும் நம்முடைய இளம் தலைவர்கிட்டையும் அண்ணன் உதயநிதி கேட்டோம். கேட்ட உடனே கேளுங்கள் கிடைக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். நாங்கள் கேட்காமையே கொடுத்தது. மார்க்கெட் கொடுத்தாங்க, சத்திரம் கொடுத்தாங்க. அங்கே மகப்பேறு மருத்துவமனை இருந்தது. மகப்பேறு மருத்துவமனை சுத்தமாக செலவு அடைஞ்சு போச்சு, கொலசாச்சு, இடிஞ்சு இவ்வளோ இருந்துச்சு. அந்த மகப்பேறு மருத்துவமனை 5 கோடி 50 லட்சம் ரூபாய்க்கு மகப்பேறு மருத்துவமனை. அதே போல் 60 ஆண்டு காலமான ஒரு லைப்ரரி 4800 பேர் வசிக்குது, அங்கே படிச்சுட்டு இருந்தாங்க அந்த லைப்ரரியில். அந்த லைப்ரரி இல்லாமே போச்சு. அந்த லைப்ரரியும் கொண்டு வருவதற்கு பல முயற்சி எடுத்தார் அண்ணன் கேபிபி சாமி, மண்ணின் மைந்தன் கேபிபி சாமி. அது நிறைவேற்ற முடியாமல் போச்சு. அதுவும் 2021 வந்த பிறகு நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி வந்த பிறகு நம்முடைய முதலமைச்சர்கிட்டையும் இளம் தலைவர்கிட்டையும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் அன்பில் மகேஷ் அவர்கிட்டையும் நம்ம கடிதம் கொடுத்து சட்டமன்றத்தில் பேசின உடனே நீங்கள் லைப்ரரி கட்டிக்கலான்ட்டாங்க. இன்னைக்கு 3 கோடி 50 லட்சம் ரூபாய் செலவில் மிகப்பெரிய அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு, அண்ணா நூலகத்துக்கு ஈக்குவலாக இன்னைக்கு கத்திவாக்கத்தில் ஒரு லைப்ரரி கொண்டு வந்திருக்கோம். 3 கோடி 50 லட்சம் ரூபாயில் ஹைடெக்கானது, ஏழை எளிய உழைக்கும் மக்கள் வாழக்கூடிய இந்த திருவொற்றியூர் தொகுதிக்கு மிகப்பெரிய ஒரு லைப்ரரி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் பெரிய லெவலில் பண்ணியிருக்கோம். அது ஒரு கம்ப்யூட்டரே 1 லட்சம் ரூபா. 30 பேர் ஒரே நேரத்தில் படிக்கலாம். 30 கம்ப்யூட்டர், கிட்டத்தட்ட ஒரு 150 பேர் ஒரே நேரத்தில் படிக்கலாம். அதுக்கான வசதி, அதுக்கான ஏசி, ஒரு ஏழை உழைக்கக்கூடிய மக்கள் அதெல்லாம் நினைச்சே பார்க்க முடியாது. அதுக்கெல்லாம் காரணம் இந்த திராவிட மாடல் ஆட்சி. அனைத்து புக்கும் ஐஏஎஸ் இருந்து MBBS வரைக்குமே அதுக்கு புக்கு இருக்கு. வேற இதுக்கு மேலே நம்ம பெரிய படிப்பு சொல்ல முடியாது. நீதிபதியாக இருந்தாலும் சரி, அது வேலை வக்கீலாக இருந்தாலும் சரி, அது இன்ஜினியரிங் எல்லாத்துக்குமே அனைத்து வகையிலுமே ஒரு டாக்டராக ஆக முடியும் அப்படின்னா அதுக்கு இருக்குது அந்த புக்கு. அந்த புக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா 25 லட்சம் ரூபாய்க்கு புக்கு வச்சிருக்கு. இது போல ஒரு வசதியான ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி போல எதையும் யாராலும் எதையும் செய்ய முடியாது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 2006 2011 நம்முடைய நெஞ்சமெல்லாம் நெஞ்சிக்கக்கூடிய ஐயா கலைஞருடைய ஆட்சி. அப்பொழுது கொண்டு வந்தது கலை மற்றும் அறிவியல் கல்லூரி. அந்த கலை மற்றும் அறிவியல் கல்லூரி 2011 கொண்டு வந்த காரணத்துக்காகவே அம்மையார் ஜெயலலிதா அரசாக இருந்தாலும் சரி, எடப்பாடி அரசாக இருந்தாலும் சரி, அதை அந்த மக்களுக்கு அந்த கட்டிடமாக கட்டி கொடுத்து அதை கொண்டு வரவே இல்லை. ஏன்னா கலைஞருக்கு பேர் வந்துடும், கலைஞர் ஆட்சியை கொண்டு வந்தது இது அப்படின்றதுக்காகவே அதை முடக்கி ஒரு 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பள்ளிகளை மட்டுமே கொண்டு வந்தாங்க. அது நம்முடைய பூந்தோட்டம் பள்ளியில் அந்த கல்லூரி இன்னைக்கு வரைக்கும் நடந்துருக்கு. இப்போ நான் பார்க்கலாம், அங்கே அடிப்படை வசதி இல்லை, அங்கே டாய்லெட்டே இல்லை. அந்த வசதியில் தான் அது நம்ம திராவிட மாடல் ஆட்சி வந்த பிறகு 20 டாய்லெட் பண்ணி கொடுத்து இன்னைக்கு 16 கோடி ரூபாய் செலவில் 2 ஏக்கர் நிலத்தில் அந்த உழைக்க மக்களுடைய உழைப்பை கொண்டு வந்து இன்னைக்கு சேர்த்துருக்கோன்னா இந்த நாடு நலம் பெறணும், மக்கள் வளம் பெறணும். இந்த திராவிட மாடலுடைய ஆட்சி தான் முடியும். திராவிட மாடலுடைய காரணம் இன்னைக்கு வரவெல்லாம் என்ன சொல்லிட்டு போறேன், கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொண்டு வந்தோம். கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொண்டு வந்து எப்படி கேட்பான், மிகப்பெரிய ஒரு கல்லூரி அந்த கலை மற்றும் அறிவியல் கல்லூரி. அதுபோல கொண்டு வந்து ஒரு திட்டத்தை கொண்டு வந்து திராவிட மாடல் ஆட்சி தான். திராவிட மாடல் ஆட்சியினுடைய வரலாறு நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். இத்தனைக்கும் இங்க ஓடுற மெட்ரோ ட்ரெயின்லேருந்து சாலை நிர்வாகத்திலிருந்து நான் சொன்ன கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அனைத்து வசதிகளையுமே கொண்டு தந்தது நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி. இதுக்கு முன்னால் இருந்த நம் நெஞ்சமெல்லாம் நிறைஞ்சிருக்கக்கூடிய ஐயா கலைஞருடைய ஆட்சி. கலைஞர் தான், கலைஞருக்கு அப்புறம் அவர் யாரையும் இது பண்ணல. அவருக்கு அப்புறம் அவருடைய பிள்ளை அவர் கூட இருந்து அவருக்காக கலைஞருக்கு அனைத்து வகையிலும் ஒத்துழைப்பாக இருந்து இந்த நல்லாட்சிக்கு காரணமாக இருந்தது அண்ணன் தளபதி அவர்கள். அவருக்கு இன்னைக்கு ஒத்துழைப்பாக இருக்கக்கூடிய
தமிழ்நாடு முழுவதும் சுத்தி பம்பரமாக சுத்தி கொண்டு இருக்கக்கூடிய நம்முடைய இளம் தலைவர் அண்ணன் உதயநிதி அவர்கள். உதயநிதி அவர்கள் சும்மா சாதாரண இருக்கிறது இல்லை. இன்னைக்கு மாதம் 1000 ரூபா நம்மளோட குடும்ப தலைவர் வாங்குறாங்கன்னா அதை முதல்ல ஒரே நாளில் அந்த கையெழுத்து முதலமைச்சர் போட்டு அது பேங்க்ல ஏற்றுனது நம்முடைய இளம் தலைவர் அண்ணன் உதயநிதி தான். அதை நீங்க வழங்குறது இன்னைக்கு இத்தனை கோடி பேருக்கு வழங்குறாங்க அப்படின்னா அது காரணம் உதயநிதி அண்ணன் தான். இன்னைக்கு நாளைக்கும் அது இப்போ நம்முடைய மக்களுடன் ஸ்டாலினுடைய நிகழ்ச்சியில இன்னைக்கு அனைத்து மக்களுக்கும், அனைத்து குடும்ப தலைவர்களுக்கும், அனைத்து மகளிருக்கும் அந்த 1000 ரூபாய் கிடைக்கக்கூடிய வகையில் வேலை செய்து கொண்டிருக்கிறதும் அண்ணன் உதயநிதி தான். அதனால இந்த நாடு நலம் பெறணும், மக்கள் வளம் பெறணும், நல்ல மக்கள் நல்ல கல்வி விளையணும், மருத்துவம் நல்ல மருத்துவம் கொடுக்கணும், தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் நல்லது செய்யணும்னா நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியினுடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினால் தான் முடியும். அதுக்கு பிறகு 50 ஆண்டு காலத்துக்கு ஒரு இளம் தலைவர் அண்ணன் உதயநிதி இருக்காங்க, அவங்க பார்த்துப்பாங்க. நீங்க மக்கள் வந்து எனக்கு முன்னால் பேசி அண்ணன் சிவாஜி போல விஜய் நம்பி போறவன் நடுத்தரில் நாராயணா நிற்கானா அவன் என்ன நிற்பான்னு தெரியல. எனக்கு காரணம் இவர்களுக்கு ஓட்டு இருக்கா இல்லையான்னு தெரியாது. இவர்களுக்கு முதல்ல சொந்த புத்தி இருக்காது. அதை முதல்ல உணர்ந்துக்கணும். புத்தி இருந்தா தெரிஞ்சுக்கலாம். புத்தின்றது என்னன்னா அவங்களுடைய அறிவு. அந்த அறிவு தன்னுடைய அறிவை வச்சு இந்த அவங்களுடைய மனைவியை முதல்ல வச்சுக்கல, முதல்ல தெரிஞ்சுக்கணும். நான் சொன்ன உணவு உடுத்த உடை இருக்க இடம் அப்பா அம்மாவே கூட வச்சிருக்க முடியாதவன், அவளை கல்யாணம் பண்ணி மனைவியை கூட வச்சுக்க முடியாதவன் உங்களெல்லாம் எப்படி வச்சுப்பான்? நாங்கள் அப்படி இல்லை. நான் சொன்னேன் பாரு, ஒரே தலைவன் ஒரே சின்ன ஒரே கொடின்னு ஒரே குடும்பத்தில் நாங்கள் இருக்கிறோம். முதல்ல நீ எத்தனை பேரை கூட இரு, ஆனா நீ வந்து உங்க வீட்டுல உங்க மனைவி இருக்கணும். உன்னுடைய சொந்த மனைவியே நீ வச்சுக்கல. நீ போயிட்டு எங்க போய் அங்கிள் கூப்பிடுற. என் அங்கிள் யார் தெரியுமா? இது ஜெயலலிதா மாதிரி இருந்தா என்ன உன் அங்கிள் தொலைச்சி துண்டு ஓடு உன்னை துணிலாம் நிக்க வச்சு துள்ளாடி ஏற்றிருப்பாங்க. நீ பேசுற அங்கிள் யார போய் அங்கிள் கூப்பிடுற? உங்க அப்பா போய் கேளு. உங்க அப்பா போய் எங்க ஐயா வீட்டுல கலைஞர் வீட்டுல போய் கை கட்டினா உங்க அப்பா விஜயகாந்துக்கு ஒரு படத்துக்கு உனக்காக சொல்லி விட்டது என் தலைவர் கலைஞர். அது போல குடும்பம் நாங்க வாழ வச்சு பார்த்தவங்க, அழிச்சு பார்த்ததில்ல. நீ அந்த விஜயகாந்த் குடும்பத்துக்கு ஒரு படத்துல விஜயகாந்த் பையன் யாராவது வச்சு நடிச்சியா? யாராவது நடிச்சிருக்கியா? நடிச்சு கொடுத்தியா? அவனுக்கு இல்ல. நீ மட்டுமே வாழ்ந்தால் போதும் என நினைக்கக்கூடிய விஜய் அவர்களே, நீங்கள் வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு தேர்தல் 2026 தேர்தல் பதில் சொல்லும் என்பதை நான் தெரிவித்துக் கொண்டு, நாடு நலம் பெறணும், மக்கள் வளம் பெறணும், வரக்கூடிய காலங்களில் உதயசூரியனுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு பேச வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.